இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, நண்பர்களே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இந்த நாளை இறைவனுடைய பிரசன்னத்திலே இருந்து, இறைவனுடைய வார்த்தையிலே இருந்து தொடங்குவோம். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக பாஸ்கா காலத்தின் 40ஆம் நாள், ஏறக்குறைய 40வது நாளை இன்று நாம் தொடங்குகிறோம். இந்த உயிர்ப்பு செய்தியினுடைய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு, உடலோடு, ஆன்மாவோடு நம்மோடு பயணிக்கிறார் என்ற ஒரு நினைவை மீண்டுமாக நினைவுபடுத்தி இந்த பாஸ்கா காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் 2 நாட்களிலே நாம் விண்ணேற்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இயேசு விண்ணகம் செல்ல இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் 40 நாள் நம்மோடு இருந்து அந்த விண்ணகத்திற்கு சென்று நமக்கு அங்கிருந்து ஒரு துணையாளரை அனுப்ப போகிறார். அதை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு விழா நாம் எப்படி கொண்டாடினோமோ அதை போன்று அந்த விண்ணேற்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் செல்ல இருக்கிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதை ஆடம்பரமாக கொண்டாட இருக்கிறோம். மீண்டுமாக நாம் 50ஆம் நாளிலே இயேசுவினுடைய அந்த இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்பம் அடைந்தது. மீண்டுமாக நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி துணையாளருடைய வருகையை நாம் கொண்டாட இருக்கிறோம். அதுதான் பெந்தகோஸ்தே விழா. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாட்களாக இந்த பாஸ்கா காலத்தை உயிர்ப்பின் காலமாக எண்ணி அவருடைய உயிர்ப்பை கொண்டாடி இருக்கிறோம். அவருடைய உயிர்ப்பு செய்தியை நாம் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கை செய்தியாக மாற்றி இருக்கிறோம். அந்த உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தருணங்களை நினைத்து பார்க்க நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய உன்னதமான மன்னா என்னவென்றால், யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் அதிகமாக படித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். ஒரு குறுகிய பகுதி தான். ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். இது அந்த சீடர்கள் எல்லாமே யோசித்து பார்க்கறாங்க. சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். என்ன அர்த்தமா இருக்கும்? ஏன் இயேசு இப்படி சொல்றாரு அப்படின்னு அவங்க யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. குழப்ப ஒரு மனநிலையில் அப்படியே இருக்கிறாங்க. இயேசு அந்த குழப்பத்தை அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்க்கிறாரு. என்ன இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? இது அவருக்கு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. சிறிது காலத்தில், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீங்க, மீண்டும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்படின்னா அவர் எதை சொல்றாரு, எதை குறிப்பிடுகிறார்? இதற்கான பதிலை இயேசுவே அழகாக இந்த நற்செய்தியின் இறுதியில் அழகாக சொல்கிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது அழகா பதிலையும் சொல்லிட்டார். சிறிது காலம் உங்களோடு இருப்பேன், மீண்டும் சிறிது காலம் நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாகவும் இந்த உலகத்துல நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த மனித வாழ்வு, இந்த பூலோக வாழ்வு நிரந்தரமான வாழ்வு அல்ல. இதற்காகவே நாம் படைக்கப்படவில்லை. இங்கு சிறிது காலம் நம்ம இங்க இருப்போம், சிறிது காலம் அழுவோம், புலம்புவோம், கண் கலங்கி இருப்போம், வேதனையில் இருப்போம், உடல் வியாதியில் இருப்போம். இந்த உலகம் நம்மளை பார்த்து மகிழும், சிரிக்கும். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. எனவே இந்த உலகம் என்னை பார்த்து மகிழ்கிறது, என்னை அவமானப்படுத்துகிறது என்று சொல்லி கூனி குறுகி கோழை எண்ணத்தோடு வாழ்ந்து விடாதீர்கள். இதை விட உங்களுடைய துன்பங்கள் எல்லாம், இந்த மண்ணுலகத்தில் நீங்கள் படுகிற அனைத்து துன்பங்களையும் பார்த்து நீங்கள் ஒரு காலகட்டத்திலே பெரு மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. அப்பொழுது உங்களை பார்த்து உலகம் மகிழாது. என்ன அவர்கள் வருத்தப்படும், இப்படி இருந்தவங்க இப்படி இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று புலம்புவார்கள். அப்ப அப்படியே ஆப்போசிட்டா நடக்க போகுது. நம்ம இந்த உலகத்துல, இந்த உலகம் நிலையானது அல்ல.
நான் விண்ணகத்துக்கு செல்ல இருக்கிறேன், அங்கு நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்ற ஒரு செய்தியை அழகாக சொல்லுகிறார். ஏன்னா இன்னும் சிறிது காலத்துல, ஒரு 2 நாள்ல இயேசு கிறிஸ்து அப்படியே விண்ணகம் போக போறாரு இல்லையா. அங்க நான் சிறிது காலம் தான் இருக்கிறேன், இன்னும் சிறிது காலத்துல மீண்டும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா அவருடைய துணையாளர் அவரை அனுப்புகிறார். அவர் 3ஆம் மனிதரை அனுப்பி அவர் நம்மோடு இருக்க போகிறார் என்ற உயர்ந்த நம்பிக்கை செய்தி கொடுப்பதாகவே இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து அழகாக நம்மோடு உரையாடுகிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம்? துயரத்தை மட்டும் தானே பிடித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழுகைக்கு மட்டும்தானே இருக்கிறது, புலம்பல் மட்டும்தானே இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு புலம்பல் ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்களா? ஐயோ, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு தெரியலையே, இன்னைக்கு அந்த கடன்காரங்கிட்ட நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே, ஐயோ தலைவலி தாங்க முடியல, தூங்கிட்டே இருந்தா கூட அந்த வலி தெரியல, இன்னைக்கு அந்த வலி எப்படி தாங்க போறோன்னு தெரியலையே, ஐயோ இன்னைக்கு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, அவங்கள நான் முகமுகமா எப்படி பார்க்க போறேன், எப்படி அவங்களை வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனசுக்குள்ள இருக்கிறது. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்ச ஒரு குற்ற உணர்வு. இப்படி புலம்பல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்குது. அழுதுட்டு இருக்கிறோம், புலம்புகிறோம். இது எல்லாமே பார்த்து நம்முடைய எதிரிகள் எல்லாமே மகிழ்ச்சியில பாரு இப்படித்தான் இருக்கணும், உனக்கு வேணும் பாத்தியா, கடவுள் ஒண்ணு தண்டிச்சா பாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதை நினைச்ச உடனே ஐயோ எனக்கு அவமானமா இருக்குதே. நம்ம சின்ன வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது யாராவது பார்த்துட்டாங்கன்னா நமக்கு அவமானம். நம்ம ரோட்ல நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கல்லு தடுக்கி கீழே விழுந்துடுவோம். விழுந்த உடனே யாரும் அப்படி உடனே நம்ம திரும்பி பார்ப்போம், 4 மூலையும் பார்த்துட்டு யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னா தொலைச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவமானம் இல்லையா? அவமானம் அப்படியே அழுவ ஆரம்பிப்பாங்க. இது குழந்தைங்களாம் அழகா பண்ணுவாங்க. விழுந்த உடனே பார்ப்பாங்க, பார்த்த உடனே யாரும் இல்லைன்னா சரி போயிடுவாங்க. ஆனா யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதே அழு ஆரம்பிப்பாங்க. ஐயோயோ, அப்புறம் ஓடி வந்து யார் அடிச்சது, எப்படி பண்ணாங்க, இந்த தரையா ஒண்ணு கீழே தள்ளுனுச்சு, இந்த தரையை போட்டு அடிப்பாங்க. அப்ப பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை பார்த்து அவமானப்படுத்துகிற பொழுது, சிரிக்கிற பொழுது, ஏளனப்படுத்துகிற பொழுது நாம் இன்னும் அவமானத்துக்குள் ஆவோம். இன்னும் நம்முடைய அழுகையானது மிகுதியாக்கப்படும், நம்முடைய புலம்பலும் அதிகமாக்கப்படும். ஆனா யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்ல போய்கிட்டே இருப்போம். அப்ப இந்த உலகம் நம்ம செய்யறது எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடையும், நம்ம துன்பப்பட்டா மகிழ்ச்சி அடையும், நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்க மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலுமே ஏதாவது ஒரு சிறு துன்பங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம யார்ட்டாவது சொல்லும் பொழுது, எதிர்கிட்ட சொல்லும் பொழுது சிறப்பா அவங்க கையில அல்வா கொடுத்த மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் வரும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை இறுக பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த துன்பம், இந்த அழுகை, இந்த புலம்பல் இது நிரந்தரமானது அல்ல. ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். மீண்டும் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இந்த வார்த்தை யாருங்க சொல்லுவாங்க? நம்ம எதிரி சொல்லுவாங்களா? நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுகிறாங்க இல்லையா, அவங்க பார்த்து ஐயோ கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்களா? பத்தியா உனக்கு வேணும், நீ ரொம்ப ஆழ்னல்ல, நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தல்ல, கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரா உனக்கு அப்படின்னு தான் பேசுவாங்களே ஒழிய அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம துன்பத்தை பார்த்து கவலைப்படாதீங்க, உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியா மாறும் அப்படின்னு யாராவது ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. அந்த உலகம் பேசாது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உயர மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்குது. அவர் மட்டும்தான் நம்முடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். நமக்கு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை விண்ணுலகிலே கொடுப்பார். இந்த உலகம் கொடுக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானது அல்ல. இயேசு கொடுக்கிற அந்த விண்ணக வாழ்வு நிரந்தரமானது. அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாகவே இருக்கும் என்று அழகாக இந்த நாளிலே செய்தியாக கூறுகிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய 40ஆம் நாளிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். உயிர்த்த ஆண்டவர் சிறிது காலமே நம்மோடு இருக்க போகிறார். இன்னும் சிறிது காலத்தில் மீண்டுமாக அவர் நம்மை விட்டு பிரிந்து நமக்கு ஒரு துணையாளரை அனுப்பி நம்மோடு இருக்க போகிறார் என்ற உயர்ந்த பண்பை, நம்பிக்கையை கிறிஸ்தவ வாழ்வில் அதை வளர்த்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வாழ சிறப்பாக இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளுடைய மைய கருத்து என்ன? சிறிது காலம் இறைவன் நம்மோடு இருக்கிறார். சிறிது காலமே நம்முடைய துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மீண்டும் சிறிது காலத்தில் இந்த துன்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விண்ணுலக வாழ்வுக்கு அழைத்து செல்லுவார். அங்கு நிரந்தர மகிழ்ச்சியில்
அவருடைய பிரசனத்தில், அவருடைய தந்தையுடைய பிரசனத்தில், அனைத்து வானதூதர்கள் புனிதருடைய பிரசனத்தில் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறோம். அந்த தருணத்தை நினைத்து பார்த்து இந்த நாளை மகிழ்ச்சியோடு துன்பங்களை எல்லாம் நாம் எந்த ஒரு அவமானம் பார்க்காமல், அது இறைவன் கொடுக்கிற ஒரு வாழ்வு, எனக்கு இது நிரந்தரம் அல்ல, இதை தாண்டிய ஒரு வாழ்வு இருக்கிறது, அதற்காக நான் என்னையே தயாரிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக தயாரிக்கும் மக்களாக இருப்போம். இதோ சிறப்பாக இந்த நாளை இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கலாமே. கண்களை மூடுவோம், என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். சிறப்பாக இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய துணையாளர் எங்களோடு இருந்து எங்களை பராமரிக்க, பாதுகாக்க ஆற்றல் கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலே அழுகை உண்டு, புலம்பல் உண்டு, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நேரத்திலே படுக்க செல்லும் வரை ஏதாவது ஒன்றை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறோம், ஏதாவது ஒன்றை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். எனக்கு சரியாகி விடாதா, இது நடக்காதா என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். இப்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அழுகையினாலும் புலம்பினாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வேதனையை, அழுகையெல்லாம் துடைத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தை யாரும் சொல்லியது கிடையாது, யாரும் சொல்ல மாட்டார்கள். எங்களுடைய உறவை தவிர, எங்களுக்கு நெருக்கமானவர்கள் தவிர இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். அப்படி நெருக்கமானவர்களும் உடன்பிறப்புகள் கூட நமக்கு துயர மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த துன்பம் பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இயேசுவே, இதோ சிறப்பாக நீ சொன்ன இந்த வாக்கு எங்களுக்கு தெய்வ வாக்காகவே இருக்கிறது, ஒரு உன்னதமான வாக்காகவே இருக்கிறது. எங்களுடைய துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடம் உண்டு என்று நாங்கள் நம்பி உம்மையை இறுக பற்றி கொண்டு உம்மோடு நாங்கள் இணைந்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுந்தேமே. உம்முடைய பிள்ளைகளை சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.